இங்க ஒருத்தர் ஆபீஸ் முடிச்சிட்டு பஸ்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப சடனா அந்த பஸ் பிரேக் அடிச்சு நிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு குட்டி நாய் ஒண்ணு குறுக்க வந்திருக்கு. அதை பார்த்து பாவம் பார்த்து இவர் அதை தூக்கிட்டு வந்துடுறாரு. வந்து பஸ்ல இருக்கிற யாருக்காச்சும் வேணுமான்னு கேக்குறாரு. ஆனா யாருமே அதை தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இல்ல. சரின்னு இவரே அதை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. வீட்டுல அவரோட ஒய்ஃப்க்கு தெரியாம ஒரு ரூம்ல ஒளிய வச்சிருக்காரு. அப்படி இருந்தா அவரோட ஒய்ஃப்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருது. அதனால வீட்டுல சின்னதா ஒரு சண்டை வந்துருது. அப்பதான் இவருக்கே கோவம் வருது. ஏன்னா இந்த வீட்டுல சம்பாதிக்கிற எனக்கு ஒரு நாயை வச்சுக்க கூட உரிமை இல்லையான்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்காகவே அந்த நாயை கூட வச்சுக்கணும்னு முடிவு எடுக்கிறாரு. அந்த வீட்ல இவர் மட்டும் தான் அதுகிட்ட பாசமா இருக்கிறதுனால இவர் எங்க போனாலும் அது பின்னாடியே போயிடுது. அப்படி ஒரு நாள் இவர் ஆபீஸ் போறதுக்காக ட்ரெயின்ல ஏற போறாரு. பார்த்தா அங்கேயுமே இது உள்ள வர பாக்குது. சோ இதை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சு ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுத்து ஒய்ஃப் கிட்ட கொடுக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதுவும் நேரா வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட கொடுக்குது. ஆனா அவங்க அதை வேற ஒரு இடத்துல வைக்க சொல்லிட்டு போறாங்க. அதுவும் கொண்டு போய் வச்சுட்டு ஈவினிங் இவர் ஆபீஸ் முடிச்சிட்டு வர டைமா பார்த்து நேரா ஸ்டேஷன்ல போய் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கடைசியில இதுவே ஒரு பழக்கமா மாறி டெய்லி இவர் ஆபீஸ் போகும்போது கூடவே போறதும் நியூஸ் பேப்பர் கொடுத்ததும் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுக்கறதும் திரும்ப ஸ்டேஷன்ல போய் இவருக்காக வெயிட் பண்றதுமா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் இவர் ஆபீஸ் வேலையா வெளியூர் போன இடத்துல அங்கேயே இறந்து போயிடுறாரு. அது தெரியாம இந்த நாய் அங்கேயே பல நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மழை அடிச்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி அவர் வருவாருன்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருக்கு. அவங்க ஒய்ஃப் அந்த வீட்டுல இருந்து அவரோட ஞாபகமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நாய் அவங்க பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்க வேற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. அங்க போய் இந்த நாய் சும்மா இல்லாம ஸ்டேஷன்ல போய் அவர் எப்ப வருவாருன்னு காத்துட்டு இருக்கு. இத பார்த்து அந்த நியூஸ் பேப்பர் கடைக்காரரு இதை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக ஒரு நியூஸ் பேப்பர் அதுகிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அதை எடுத்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போகுன்னு பார்த்தா அதோட பழக்க தோஷத்துல யாரும் இல்லாத அந்த பழைய வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு அங்கேயே படுத்துட்டு இருக்கு. இப்படி பல வருஷமா அவர் கொடுக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு போய் அந்த வீட்டுல வச்சுட்டு காத்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட ஒய்ஃப் அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்து பார்த்தா இந்த நாய் அந்த ஸ்டேஷன் முன்னாடியே படுத்திருக்கு. அதை பாக்குறதுக்கு ரொம்ப வயசாயிருக்கு. அப்ப கூட அந்த நியூஸ் பேப்பர்கார பேப்பரை கொடுத்ததும் அது எங்கேயோ எடுத்துட்டு போகுது. இவங்களும் அது எங்க போகுதுன்னு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாங்க. போய் பார்த்தாதான் தெரியுது இத்தனை வருஷமா அவர் கொடுத்த நியூஸ் பேப்பரை இந்த லேடி சொன்ன அதே இடத்துல கரெக்டா வச்சு பேப்பரே ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கு. அதுக்கப்புறம் தான் இதோட நன்றியை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட நேரம் அதோட ஆயுஸ் முடிஞ்சு போயிடுது. கடைசி வரைக்குமே அவரை பார்க்காத ஏக்கத்திலே கண்ண முடியுது. ரொம்ப வருஷம் கழிச்சு இவரும் அந்த நாயும் மேலோகத்துல சேர்ந்துடுறாங்க.